மேலே ஒரு ஹீரோயின் சப்ஜெக்ட்ஸ் ஆழமாக இருக்கிறத எடுத்து அடுத்த லேடி சூப்பர் ஸ்டார். அதனால் அந்த வகையில் ரொம்ப நிறைவாக. அப்புறம் இதோட மியூசிக் தீசன் எனக்கு அறிமுகம் கிடையாது. குபேந்திரன் தான் சொன்னார், தீசன் இந்த மங்கிடா படத்தோட மியூசிக் டைரக்டர் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணார். எப்போ 2 தடவை பார்த்து சிரிச்சிருப்போம், அவ்வளோதான். மற்றபடி அவரோட டியூன் வருவோம், பேசுவோம், எதுவுமே டீசெண்டாக நான் கம்யூனிகேட் பண்ணதே கிடையாது. முதல் சாங் ஆனமுட்டை மட்டும்தான். ஸோ மங்கையா இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் இந்த படத்தை இந்த மேடையில பேச போறாங்க. ஆனந்தி அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க கெஸ்ட் எல்லாருக்கும், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கயல் படம் 2014 ரிலீஸ் ஆச்சு. மங்கை படம் 2024, கரெக்டாக 10 வருஷம் ஆகுது. டைட்டில் ரோடு திருப்பி மங்கையா அவங்களை எல்லாரும் முன்னாடி நிற்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்கேன். மங்கை படம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டு சினிமானா எதுவுமே தெரியாது, இப்போ கூட தெரியாது, கற்றுட்ருக்கேன். நான் என் லைன் ஆஃப் ஃபிலிம்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கயல், விசாரணை, பரியரும் பெருமாள், தமிழ் ஃபிலிம் நடுக்காவேரி அண்ட் மங்கை கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டில் இருக்கும்னு நம்புறேன். ஏன்னா படம் பண்ணும்போது எனக்கு அந்தளவுக்கு ஒரு ஆக்டராக வந்து ஒரு திருப்தி கிடச்சிருக்கு. ஸோ படம் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆனோடனே சில பேர் வெல்விஷர்ஸ் எல்லாருமே வந்து ஏன் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தோன்னே கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு எந்த ரிக்ரெட்ஸும் இல்லை. படத்தில் பண்ண ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ நியாயமாக, அவ்வளோ தேவையாக பட்டுச்சு. கண்டிப்பாக வந்து இந்த படம் பண்ணதுனால நான் ஒரு இன்னொரு ஸ்டெப் மேலே தான் போவேன்னு நினைக்கிறேன். படம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். ஜேபி சார் சொன்ன மாதிரி கிறிஸ் சார் வந்து அவ்வளோ பெரிய டைரக்டர் இருந்தாலுமே வந்து எங்கள் எல்லாரோட மெம்பர்ஸ் எடுத்துகிட்டு எங்களை எல்லாருமே வந்து பர்சனலாக அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு நிஜமான ஒரு எனர்ஜி. அண்ட் படம் பார்த்த எங்கள் டீமில் இருக்கிற கதிர் இருக்கட்டும், சிவன் இருக்கட்டும், சில பேர் எல்லாமே வந்து ஜென்யூனாக வந்து படம் பிடிச்சிருக்கு அண்ட் ஜென்யூனாக அப்ரிஷியேட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக அப்படியே உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஒரு நல்ல படம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. இந்த படம் வந்து கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணி மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து வைக்கணும்னு வந்து வேண்டிக்கிறேன். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் மை டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் குபேந்திரன் சார். ரொம்ப 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 நன்றி சார், இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு கொடுத்ததுக்கு, இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு, என்னை நம்பி. சார் உங்களோட சின்சியாரிட்டி நான் பார்த்துட்டே இருக்கேன். கண்டிப்பாக வந்து உங்களோட 15 இயர்ஸ் கனவு கண்டிப்பாக ஜெயிக்கும். பெரிய டைரக்டராக வருவீங்க. அண்ட் எங்கள் ப்ரொடியூசர் ஜேசன் பிரதர்ஸ், ஜாஃபர் சார், படம் பண்ணுற வரைக்குமே வந்து அந்த ஃப்ரீடம் கொடுத்தாச்சு. அந்த எங்கே இன்வால்வ் ஆகணுமோ அந்தளவுக்கு தான் இன்வால்வ் ஆகிருக்காங்க. ஆனால் படம் முடிச்சதுக்கப்புறம் இட் இஸ் கம்ப்ளீட்லி மை ரெஸ்பான்சிபிலிட்டி டு ரீச் த ஆடியன்ஸ் அப்படின்னு அவ்வளோ ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து இன்வால்வ் பண்ணிவிட்டு ஒரு படம் வந்து மக்களுக்கு ரீச் பண்ணணும்னு வந்து ஒரு ப்ரொடியூசருமே வந்து நினைக்காம எல்லாமே பண்ணுறாங்க. நீங்கள் நிஜமாகவே எங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்கள் இபி கார்த்திக் துரை சார் அவ்வளோ ஜென்யூனான ஹியூமன். நான் ராவண கூட்டமில் வந்து பண்ணியிருக்கேன். எதுவுமே பார்க்காம எல்லா வேலையும் பண்ணுவார். ஐ மீன் அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் ப்ரொடக்ஷனும் பார்க்குறது எல்லாமே. அண்ட் ஒரு வாக்குக்காக, ஒரு அன்புக்காக என்ன வேணாலும் பண்ணுற ஒரு ஜென்யூனான ஹியூமன் பீயிங். தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக் சார் ஃபார் யுவர் ஜென்யூன் சப்போர்ட். இப்போ வரைக்கும் வந்து நாங்கள் எதுவுமே கேட்க தேவையில்லை, அதுக்கு முன்னாடி எல்லாமே செய்கிற ஒரு பர்சன். தேங்க்யூ. அண்ட் த மேன் ஆஃப் தி டே தீசன். கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எல்லா பாட்டையும் வந்து மனசுக்குள்ளே நிற்கிற மாதிரி ஒரு சாங்ஸ் கொடுத்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் தீசன். அண்ட் எங்கள் சினிமாட்டோகிராஃபர் அமைதியாக இருப்பார், ஆனால் பவர்ஃபுல்லான விஷுவல்ஸ் கட்டிருந்தார். தேங்க்யூ ஸ்டார் சார். அண்ட் எங்களோட எடிட்டர் ஆன்டனி, ஃபைட் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர் ராதிகா, எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. அண்ட்
அண்ட் என்னோட கோ ஆக்டர்ஸ் துஷி, ஏன் துஷி என்னை மேம் கையல் மேம் இதெல்லாம் கூப்பிடுறீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது துஷி, தயவு செஞ்சு நான் உங்களை விட ஒரு 3 வயசு சின்ன பொண்ணுதான் துஷி, என்னை விட சீனியர் தான், ரீசன் வந்து என்னை விட சீனியர் தான் நீங்கள். ஆனால் துஷி வந்து அவ்வளோ ஜென்யூன் அண்ட் அவ்வளோ சிம்பிள் பர்சன். எங்கேயுமே வந்து நான் ஜெய்பி சார் பழைய ஒரு எதுவுமே இல்லை, அவ்வளோ சிம்பிளான ஹியூமன் பீங் எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஃப்ரெண்ட். தேங்க்யூ துஷி, இட் இஸ் அ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் சிவன், எனக்கு இன்னொரு ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் வந்து கிடச்சிருக்காங்க இந்த ஃபிலிமில். இட் இஸ் வண்டர்ஃபுல் சிவன், ஒரு பியூட்டிஃபுல்லான பாண்ட் நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்கள் படத்தில் ஒர்க் பண்ண ஆதித்யா, ராம்சனா, எல்லாருக்கும் ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும், விக்ரம் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. திரைப்போக்கும் எல்லா உயிருக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். கடைசியாக சொன்ன ஒரு வார்த்தை போகணும், ஆனந்தி எப்படிப்பட்ட ஒரு மனிதர் அப்படின்றதுக்கு ஒரு நடிகையாகவும் சரி மனிதராகவும் நீங்கள் ஆல்வேஸ் பியூட்டிஃபுல் ஏஞ்சல் தான். தேங்க்யூ ஸோ மச் ஆனந்தி. அடுத்ததாக பேசுறதுக்காக இந்த படத்தில் ஃப்ரம் த ஸ்டார்ட் பிகினிங்லேருந்து இப்போ வரைக்கும் ஓடி எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் கார்த்திக் அவருக்கு ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். I'm extremely happy and proud to be a part of it. நான் ஃபீல் பண்ணுறேன். அதை தாண்டி ஒரு நம்ம தமிழ் மொழி வந்து எங்கேயோ எப்படியோ போயிடுச்சோ அப்படிங்கிற ஒரு பெரிய பயம் இருக்குது எனக்கு சில பாடல்கள் கேட்க வர்றப்போ. ஸோ அப்படி பார்க்குறப்போ அவர் இது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்துகிட்டு, ஏன்னா இந்த படத்தில் இருக்கிற ஒரு சாங்குக்கும் ஒரு எமோஷன், ஒரே எமோஷனில் 2-3 பாடல் கிடையவே கிடையாது, ஒரு பாடல் ஒரு எமோஷனில் இருக்கும். ஸோ அப்படி ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ எனக்கு அந்த அவர் என்ன எமோஷன் அந்த பாட்டை எடுத்திருக்காரோ அந்த எமோஷன் அப்படியே எனக்கு தனியாக இருக்குது. அது ஒரு பெருமையை சொல்லுது அப்படின்னா அந்த பெருமையை என்னால் ஃபீல் பண்ணிக்க முடியுது. அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னா அந்த சந்தோஷத்தை என்னால் ஃபீல் பண்ணிக்க முடியுது. ஸோ ஒரு மியூசிக் டைரக்டராக இதுதான் ஒரு பெரிய வேலை. ஏன்னா அந்த மியூசிக் அந்த வேலையை தான் பண்ணணும், ஆடியன்ஸோட எமோஷன்ஸோட. ஸோ அப்போ கூட நான் சொல்லிகிட்டே இருந்தேன், ஒரே வார்த்தையில் சொன்னேன், தவம் டீசன் அப்படின்னு. ஸோ எஸ்பெஷலி எங்களோட அந்த யானை சாங் வந்து அந்த படத்தோட அந்த ஓட்டத்தில் அது ரொம்ப ஒரு ஜோஷ்ஃபுல்லாக ரொம்ப செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அந்த மியூசிக். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டீசன். இந்த மாதிரி நிறைய சோல்ஃபுல்லான மியூசிக் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். அண்ட் யூ ரியலி ஹாவ் அ லாங் வே டு கோ. அண்ட் ஆனந்தி, பிகாஸ் நிறைய டைம் அவங்கள பார்த்து நான் ஷாக்கிங்காக பார்த்துருக்கேன், இந்த பொண்ணு அந்த ஸ்க்ரீனில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு. ஏன்னா ரொம்ப ஒரு நேச்சுரலாக ரொம்ப சட்டிலாக இருக்கும். பட் ஷீ நாட் லைக் ஹவ் டு அப்ரோச் கேமரா அப்படின்னு. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கேமராவில் பார்க்குறப்போ அவ்வளோ டெப்த்தாக இருக்கும். ஸோ அப்படி ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டாக நான் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு இது ஒரு பெரிய லேர்னிங் ப்ராசஸ். அண்ட் ஆப்வியஸ்லி துசி கூட அப்படிதான் ரொம்ப ஒரு நேச்சுரலாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது. ஸோ இவங்க கூடலாம் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய லேர்னிங் ப்ராசஸாக இருந்துச்சு. ஸோ யூஸ்வலாகவே ஒரு கேமியோ பண்ணுறோம், ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஏதோ தூரத்து வீட்டு சொந்தத்தில் இருக்க கல்யாணத்தில் இருக்க மாதிரி நமக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் சும்மா போனோமா ஒரு கொஞ்சம் நாள் முடிச்சு கொடுத்துட்டு வந்தோமா அந்த மாதிரி இருக்கும். பட் சின்ஸ் த பிகினிங் சார் வந்து என்னோட ரோல் மட்டும் சொல்லாமல் அவர் அப்போலேருந்தே வந்து இந்த மொத்த கதையை சொல்லி இதோட பர்பஸ், இதோட விஷன், இதுக்காக தான் நம்ம இந்த படம் எடுக்கிறோம், இந்த மெசேஜ் சொல்லி ஆகணும் அப்படின்னு அப்போலேருந்து ஆல்வேஸ் மேட் மீ டு ஃபீல் இதில் ஒரு பார்ட்டாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் பண்ண வச்சுருக்காரு. ஸோ அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். அண்ட் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை நம்பி அண்ட் இப்போ இந்த ரீசெண்ட் டைம்ஸில் அந்த சப்ஜெக்ட் நம்ம எடுத்து அதை ஒரு படைப்பை உருவாக்குறதை தாண்டி அதை எப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஸோ அதை வந்து ரொம்பவே திறம்பட வந்து இந்த ப்ரொடியூசர்ஸை செஞ்சுட்ருக்காரு. ஸோ இவ்வளோ பேருக்கு அது ரீச் ஆகுதுன்னா அதுக்கு காரணம் இல்லை, லைக் சாரோட உழைப்பு மட்டும்தான். ஸோ இப்படி ஒரு படத்தை இவ்வளோ தூரம் பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுறது இட்ஸ் நாட் அன் ஈஸி திங்.
ஸோ அது ஒரு பெரிய பொறுப்பாக எடுத்து அவர் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரியான தயாரிப்பாளர்களும் இந்த மாதிரியான இயக்குநர்களும் இப்போ இருக்கிற இந்த சமூகத்துக்கு ரொம்ப தேவைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டில் ஒரு பாட்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். Don't do injustice to women. இது எனக்கு எங்க அம்மா கற்றுக் கொடுத்தது. நான் பெரிய மனுஷன் ஆகணும், சின்ன மனுஷன் ஆகணும், இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. நீ எது வேணா பண்ணு, கோ ஃபார் அ ட்ரிங்க், யூ ஸ்மோக், இதெல்லாம் உன்னை நீ பண்ணிக்கிறது, உன்னுடைய உடம்பு மட்டுமே சம்பந்தப்பட்ட விஷயம். அது நீ எப்போ வேணா நீ சேர்த்து எடுத்துக்கலாம். ஆனால் எந்த வகையிலையும் do not insult women or women or anybody for that sake. இது ஒன்று மட்டும்தான் நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. ஒன்றும் சொல்ல போனால் நான் நிறைய பேரண்ட்ஸ் கிட்டே இது மூலியமாக சொல்றது என்னன்னா, யூ பிரிங் அப் யுவர் கிட் இன் த ரைட் வே. வீட்டில் அம்மாவுக்கு எப்படி ட்ரீட் பண்ணணும், அக்காவை எப்படி ட்ரீட் பண்ணணும், பக்கத்தில் உள்ளவங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும், எப்படி மரியாதை கொடுக்கணும், இது அப்படிங்கிற நம்மள்கிட்ட இருக்குது. we need to bring up the right generation. அது இல்லைனாக்கா இது மாதிரிதான் தவறான விஷயங்கள், தவறான வாய், தவறான எண்ணம், தவறான வார்த்தைகள், அருவருப்பா பேச தெரியும், கூச்சப்படாம அருவருப்பா பேச முடியும், இதெல்லாமே நடக்கும். ஸோ இட் இஸ் இன் ஆர் ஹேண்ட்ஸ் ஆல்சோ. நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைங்களை நம்ம கொஞ்சம் கவனம் எடுத்து சரியா பேசுறாங்களா, சரியா இருக்கிறாங்களா, ஒழுக்கமா இருக்கிறாங்களா, வெறும் செய்கிறது காசு சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த விஷயங்களே நம்ம எல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த மேடையே அந்த ஏன்னா இந்த நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து அப்படியே டக்குன்னு ஸ்பார்க் ஆச்சு. நிறைய பேர் இயக்குநர்கள்லாம் இருந்துருக்குறாங்க, அவங்களாம் எனக்கு தெரியல. ஆனால் அவங்க படங்கள் பார்த்துருக்கேன், அவங்க படங்களை ரசிச்சிருக்கிறேன். அப்படிதான் பக்கத்தில் இருக்கிற இயக்குனர் உட்காந்துருக்கா, எனக்கு அவ்வளோதான் தெரியாது. அதே மாதிரி இவங்க உங்கள் பேரும் எனக்கு சார் ஆனால் அவங்களே ஃபோன்ல எல்லாம் பேசியிருக்கிறேன். ஸோ இது எல்லாமே இந்த மேடையில் நடந்த ஒரு சந்தோஷமான விஷயங்கள். மிக நல்லா வரணும். மங்கை வந்து இட்ஸ் வெரி வெரி இம்ப்ரெசிவ் அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங். அது வந்து சில பேர் என்ன கேட்டாங்க, என்ன சார் இது பொண்ணுங்களை பார்த்தீங்கன்னா என்ன சார், பொண்ணுங்களை பார்த்தீங்கன்னா இல்லை சார் வந்து அது ஒரு சின்ன லீடே கொடுத்துட்டாரு. எப்படி ஆரம்பிக்கிற ஒரு மூவி எப்படி முடியுது, கடைசியாக அந்த பையனோட பார்வையில் பொண்ணுங்கன்னா இப்படியா, பொண்ணுங்கன்னா இப்படித்தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒருத்தர் வந்து பொண்ணுங்கன்னா இப்படியா அப்படின்னு ஒரு கவனிப்பு கொண்டு வரக்கூடிய ஒரு ஸ்கிரிப்டா டைரக்டர் சார் சொல்லியிருந்தாரு. இடணும் நீங்க கிருஷ்ணா உங்களை விஷ் பண்ணது, துஷியை விஷ் பண்ணது சொல்லாமான்னு தெரியல. பட் டைரக்டர் வந்து வானம் கிருஷ் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார். ஸோ படம் முடிஞ்சவொடனே அவர் வந்து ஹைதராபாத் போயிட்டு கிருஷ்ண படத்தை போட்டு காமிச்சிருக்கிறாரு. இது ஹியூஜ் டைரக்டர். நான் வானம் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். தெலுங்குல அவர் பெரிய டைரக்டர். படத்தை பார்த்துட்டு படத்தை பற்றியும் துஷாந்துக்கு பர்சனலாக ஒரு மெசேஜும் போட்டிருந்தாரு. இட் வாஸ் ஸோ இம்ப்ரெசிவ். நான் துஷிட்ட சொன்னேன், யார் கிஃப்டட்ரா சம்படி இஸ் டேக்கன் டைம். அவங்க வந்து படத்தை பார்த்துட்டு ஒன்ட்டு அந்த படத்தை பற்றிய கருத்தையும் ஒன்றை பற்றியான கருத்தையும் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாங்கன்னா அது மிகப்பெரிய விஷயம். சச்ச ஏன்னா இந்த கிராஃப்ட் ஒரு பிக் டைரக்டர் அவர் இந்த படம் பிடிச்சிருக்குது அப்படின்னா தெர் இஸ் மெட்டீரியல் இந்த ஃபில்ம். ஸோ இந்த மெட்டீரியல் கொண்டு போய் சேர்க்கணும்னு மிக தாழ்மையோடு நான் மீடியா தான் கேட்குறேன். ஏன்னா இதுவே ஒரு பெரிய ஸ்டார்ஸ்கோட ஷோ வரணும்னா இங்கே அவ்வளோ பேர் கூட்டமாக இருக்கும். பட் அதெல்லாம் இல்லை. காரணம் என்னன்னா இங்கே அப்படி யாரும் இல்லை. பட் இந்த படம் வெளியே வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுன்னா இது எல்லாருக்கும் மிகப்பெரிய மரியாதை, மிகப்பெரிய அங்கீகாரம். அது உங்களால் மட்டுமே முடியும். யூ ஆல் ஒன்லி கேன் சப்போர்ட் அண்ட் ஹெல்ப் குட் மூவி. எனக்கு முன்னாடி பேசின நண்பர்கள் சொன்ன மாதிரி எல்லா படத்துக்கும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எப்படி படம் பார்ப்பீங்க, ஏன்னா ப்ரொடியூசர் அவ்வளோ அற்புதமாக எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவர் ப்ரெஷ்ஷும் எப்படியும் காமிப்பார். உங்கள் எல்லாருடைய கருத்துக்களும் படத்தை இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான ஒரு படியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.